தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, எஸ்எம்டி போர்ட். இந்த மாதிரி எஸ்எம்டி போர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா வேற ஒரு எலக்ட்ரானிக் எஸ்எம்டி போர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போர்டுகளில் பயன்படுத்திருக்கிற இந்த மாதிரி எஸ்எம்டி ஐசி வந்து பழுதாகிருச்சு அப்படின்னா நாம் ப்ளோயர் ஏஆர்கனை பயன்படுத்தி எப்படி நாம் இதில் பழுதாக இருக்கிற ஐசியை வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி ஒரு ஐசியை வந்து நாம் இந்த இடத்துல ஏஆர்கனை வச்சு எப்படி நாம் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி நாம் ஒட்டுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்எம்டி போர்ட்டில் பயன்படுத்தி இருக்கிற ஐசி வந்து பழுதாகிருச்சு அப்படின்னா அந்த ஐசியை வந்து நாம் ஏஆர்கன், இந்த மாதிரி ஏஆர்கன் ப்ளோயரை பயன்படுத்தி பழுதாக போயிருக்கிற ஐசியை வந்து இந்த போர்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் எப்படி புதுசாக ஒரு ஐசியை ரீப்ளேஸ் பண்ணி, அதாவது மாற்றி எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பிசிபி ஹோல்டர் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த ஹோல்டரில் வந்து நாம் இந்த போர்ட்டை வந்து ஃபிட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சு கொள்ளலாம். சோல்டரின் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போட்டு வந்து எனக்கு தேவையில்லாத ஒரு போட்டு. பார்த்தீங்கன்னா இது வந்து டேமேஜ் ஆகிற போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த போட் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு போட்டில் வந்து நீங்கள் அதிலேருந்து பழைய ஐசி, அதாவது பழுதாக போன ஐசியை எடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்து வைக்கணுன்னா ஏஆர்கன், இந்த மாதிரி ப்ளோயர் ஏஆர்கனில் வந்து கீட்டு வந்து சரியாக வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு ப்ளோயர் ஏஆர்கனுக்கு வந்து கீட்டுன்ற பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வந்து நாம் ஏஆர்கனை வந்து ஒன் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 370 செட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து நாம் இதில் இருந்து இதை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாருங்கள் ஐசி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட ஐசி இல்லைன்னா கூட இதே நம்பர் இதே மாடல் இலக்கத்தில் வேறொரு போர்டில் இந்த மாதிரி ஐசி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பக்குவமாக நீட்டாக எடுத்து நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி எஸ்எம்டி போர்டில் இருந்து நீங்கள் பழுதாக போன ஒரு ஐசியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் மாற்றணுன்னா இந்த போர்டில் வந்து ஐசி வச்சிருக்கிற நேரமே இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட், நம்மளுக்கு ஐசிலேயே ஒரு பக்கத்துக்கு ஒரு புள்ளி அடையாளம் கொடுத்துருப்பாங்க. அந்த அடையாளத்தை நீங்கள் வச்சுக்கொள்ளணும். அந்த அடையாளம் வந்து எந்த பக்கத்துக்கு இருந்துச்சுன்னு நீங்கள் முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கத்தில் இந்த இடத்துல டொட் புள்ளி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த பக்கத்துக்கு தான் இந்த புள்ளி இருந்துச்சு. இதே மாதிரி நான் வந்து இந்த பக்கத்துக்கே வச்சு நான் வந்து என்ன செய்யணும், மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஐசியை மாற்றிக்கொள்ளணும். க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா கிளியராகவே தான் இருக்குது. இப்போ வந்து நாம் இப்படியே கூட மறுபடியும் ஒரு ஐசியை இதில் கொண்டாந்து வச்சு ரீப்ளேஸ் பண்ணி மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நாம் கொஞ்சம் பேஸ்ட்டு வச்சு இதை வந்து நாம் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். சாலிட்னால கிளியர் பண்ணிவிட்டு பேஸ்ட்டை வச்சு மறுபடியும் அதே மாதிரி வச்சுட்டோம். இப்போ வந்து நாம் ப்ளோயரை வச்சு எப்படி ஒட்டிக்கொள்ள போகிறோன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐசியை இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லேசாக வந்து இந்த டியூசரால்
எல்லாம் இந்த மாதிரி அமர்த்தி பிடிச்சி கொள்ளுங்கள். அமர்த்தி பிடிச்சிட்டு 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ளோயரால் லேசாக ஹீட் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணி ஐசியை ஒட்டின உடனே டக்குன்னு அதில் கையை வைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு போட்டோட ஐசி வந்து சரியாக ஒட்டியிருக்கு. இப்போ வந்து நாம் க்ளீன் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட க்ளீனர் இருந்துச்சுன்னா க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணி கொள்ளலாம். பாருங்கள் ஐசி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் ஒட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐசி வந்து பழுதாகிறத வந்து நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐசி வந்து ஓவராக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழுதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஐசியோட மைனஸ் ப்ளஸை வந்து நான் கண்டுபிடிச்சி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஐசியில் வந்து ஷார்ட் காட்டும். அதை வச்சு நாம் இந்த ஐசி பழுதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். தெரிஞ்சுக்கொண்டு இந்த மாதிரி ஐசியை வந்து நாம் இந்த மாதிரி இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதை மாதிரி நீங்கள் மாற்றி சரி பண்ண முடியும். நல்லது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து நண்பர்களே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.